Hello everybody, welcome to Afra's Kitchen. இன்னைக்கு நம்ம authentic ஸ்டைல்ல ஃபிஷ் தவா ஃப்ரை தான் பார்க்க போறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாமா? அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல 4 பல்லு பூண்டு, கொஞ்சம் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமா சீரகம் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடி கழுவி வச்சிருக்க மீன்ல அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு உப்பு சேர்த்து மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் ஆயில் விட்டு நம்ம மேரினேட் பண்ண ஃபிஷ் எல்லாம் அதில் சேர்த்து அந்த மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த ரெசிபி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தவா ஃபிஷ் ஃப்ரை மாதிரி சூப்பராக டேஸ்ட் அப்படி இருக்கும். நான் சொன்ன மெத்தட்லேயே வீட்டிலே ஈஸியாக ட்ரை பண்ணலாம். இப்போ ஒரு தவால 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்து எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இதில் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஆஃப் தக்காளியை அதில் கட் பண்ணி சேர்க்குறேன். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கினதும் இதில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருக்க ஃபிஷ்ஷை சேர்க்குறேன். ஃபிஷ்ஷை சேர்த்து அந்த எண்ணெயிலே கொஞ்சம் பெரட்டி விட்டுட்டு கடைசியாக ஒரு கை கொத்தமல்லியை தூவி இறக்குனா நம்ம அத்தன்டிக் ஸ்டைல் ஃபிஷ் தவா ஃப்ரை ரெடி. எந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு அஃப்ராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். until then bye.